ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு நண்டு மசாலா தான் செய்ய போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்டு அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருக்குது, அதை எடுத்துருவோம். எடுத்து இப்போ ரொம்ப ஜில்லுன்னு இருக்கனால இதை கொஞ்சம் தண்ணி பிடிச்சி நம்ம ஐஸ் கட்டிலாம் போகிறதுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுருவோம். பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ பாத்திரம்லாம் கொஞ்சம் சிங்கில் கிடக்கு. நம்ம இந்த ஐஸ் ஜில்லுன்னு இருக்கிற நண்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ சிங்கில் உள்ள பாத்திரத்தெல்லாம் கழுவிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம நண்டு மசாலா எப்படி செய்யலான்றதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம காலையில் சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி ஸ்கூலுக்கு ரைஸும் பட்டாணி குருமாவும் தான் கொடுத்து விட்டேன். இட்லிக்குமே அதே பட்டாணி குருமா வச்சு சாப்பிட்லான்னு தான் இப்போ சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம சிங்கில் இருக்க பாத்திரம் அதெல்லாம் விளக்கிட்டுருவோம். ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்டு முடிச்சாச்சு. எனக்கு எப்போவுமே சாப்பிடும்போது ஃபோன் பார்க்குற ஒரு பழக்கமுமே இருக்குது. அண்ட் அப்புறம் கொஞ்சம் வீடு க்ளீனிங் வேலையுமே இருக்குது. அதையும் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம சமையல் தான், மத்தியானத்துக்கான சமையல் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாகவே நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் தான் போட போகிறேன். நான் என்னென்னா நெல்லிக்காய் ஜூஸில் சேர்ப்பேன் அப்படின்னா, ஒரு பெரிய கிளாஸ் ஜூஸு போடுறதுக்கு நான் 3 பெரிய நெல்லிக்காய் மாதிரி கட் பண்ணிவிட்டு அது கூட புதினா அண்ட் கொத்தமல்லி, இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். அதோட உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிருவேன். அது கூட ஒரு 2-3 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தேன் இருந்தோம்னா 1 ஸ்பூன் சேர்ந்து கலக்கிட்டு குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேன் வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு சும்மா உப்பு மட்டும் போட்டு குடிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸும் கூட. நான் இப்படி தான் நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிப்பேன். இது கூடவே லெமன் கொஞ்சம் புழிஞ்சு குடித்தோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி தான் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பேன். கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கனால இந்த டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். புதினா, இஞ்சி இது எல்லாமே சேர்த்துருக்கனால நம்மளுக்கு கரும்பு ஜூஸ் குடிப்போம் பார்த்திங்களா, அந்த ஃபீலிங் கொஞ்சம் இருக்கும்.
இப்போ வந்து நான் சிக்கன் நக்கெட்ஸ் தான் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. நான் எப்போவுமே வந்து இந்த இந்த ஃப்ரோசன் சிக்கன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பேன். அதில் தான் சரி பொரிச்சு கொடுப்போம். அதை பொரிச்சிட்டு கொஞ்சமாக வந்து நம்ம டொமேட்டோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையிலலாம் அந்த நக்கட்ஸ் வந்து நம்ம போய் சாப்பிடும்போது ஒரு 5 பீஸே வந்து ஒரு 100 ருபீஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் விற்பாங்க. நம்ம இந்த மாதிரி மொத்தமாக வாங்கும் போது நம்மளுக்கு பெனிஃபிட் தான். நம்ம வந்து வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ இருக்க பிள்ளைங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்லாம் நிறையா சாப்பிட்றாங்க. அதனால் நான் வீட்டிலேயே வந்து இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுட்டு தேவைப்படும் போது பொரித்து கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஃப்ரோசன் ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்றது நல்லது தான் இல்லை, வாங்கி எப்போயாவது பொரித்து சாப்பிட்டுக்கிறது. இப்போ வாங்க நம்ம நண்டு வந்து மசாலா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகும் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கினதுமே தக்காளி சேர்த்துருவேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து மஞ்சள்தூள் மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கிறணும். சேர்த்து இது நல்லா வதங்கினதுடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டையே சேர்த்து எண்ணெயிலேயே ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அப்புறம் வந்து தண்ணி சேர்த்துடணும். தண்ணி சேர்த்து மூடி வச்சிடணும். இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடுக்கு காலையில் வச்ச ரைஸும் பட்டாணி குருமாவும் இருந்ததுனால நண்டு கிரேவி மட்டும்தான் இன்றைக்கி வந்து செய்கிறது. ரொம்ப சிம்பிளான வேலை தான். பட் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து நண்டு கிரேவி வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் என்னுடைய பொண்ணுக்கு வந்து நண்டு வந்து ரொம்ப ஃபேவரைட்டு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து நண்டு வந்து நல்லா கொதிச்சிரும். இப்போ நான் வீட்டில் அரைச்சி வச்ச அந்த மிளகு சீரகம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை வந்து கடைசியில் போடுறேன். மிளகுத்தூளும் சீரகத்தூளும். மழை டைங்களில் இந்த மாதிரி நண்டுலாம் அடிக்கடி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சளி இருந்தாலும் டக்குன்னு போயிடும். இந்த மிளகு சீரகம் வந்து போட்டு ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து கொத்தமல்லியை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி தாங்க எங்களுடைய டே லைஃப் போகும். இதே மாதிரி வீடியோ அடிக்கடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனல் வந்து லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்லுங்கள்.